பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டாரு, இவர் தான் இந்த சாதிக்கு தான் இவர்ன்ட்டாரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு இவர் சொல்றாரு. அண்ட் அதை தவிர்த்து இந்த மாஸ்டர் மைண்ட் பின்னாடி ஒரு என்ஆர்ஐ இருக்காரு. அதுல வந்து இதுல என்ஆர்ஐக்களும் இருப்பாங்க. இதுல நம்ம ஜாஃபர் சாதிக் இவர் பிலிம் ப்ரொடியூசர், இவர் பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு பெரிய இந்த போதைப் பொருள் எங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகுதா, நியூசிலாந்து போகுதா, இல்ல தமிழ்நாட்டிலே மும்பையிலும் டெல்லியிலையும் இந்த போதைப் பொருள் விற்பனை ஆகுதா, அது மூலமா பணம் கலெக்ஷன் ஆகுதா, இது மாதிரி பல விஷயங்கள் வந்துருக்கு இதுல. அதாவது பல டைமென்ஷன்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு டிஃபெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதுல ஒன்றும் பெரிய புள்ளிகள் பேர்லாம் வந்துச்சு வச்சுக்கோங்க. இல்ல அவங்க கூட இருக்கிற மாதிரி போட்டோ, இப்பெல்லாம் ஒரு போட்டோவே போருமே. ட்ரக்ஸ் வந்து ரொம்ப இந்தியாவுக்குள்ளேயே ரொம்ப அதிகமாக பிரச்சனை ஆகிட்டே வருது. பல இளைஞர்கள் இதுக்கு ரொம்ப இதாகிட்டாங்க, அடிமையாகி ரொம்ப அவங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிருக்கு. உலக அளவில் பல நாடுகள் ஒத்துழைக்கிறாங்க இதில். இப்போ தேங்காய் துருவி தேங்காய் பவுடர் மாதிரி போகிறதுனா, அந்த மாதிரி தேங்காய் பவுடர் இங்கேயே விற்கிறாங்களா, தமிழ்நாட்டிலே விற்கிறாங்களா? கரெக்டாக தேங்காய் பவுடருங்கிறது இந்த ஒரு மையத்தை வச்சு, இந்த ஒரு சிச்சுவேஷனை வச்சு கூட நார்காட்டிக்ஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஃபேமிலியோ இல்லை உதயநிதி அவர்களையோ வந்து விசாரணைக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இடியும் இதில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவும் இந்த பண ட்ராக்கிங் பண்ண பார்ப்பாங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் சரி டெல்லியிலும் சரி மிக பரபரப்பான விஷயங்கள் பேசப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து போதை மருந்து வந்து கடத்தியிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த சாதிக் அப்படின்றவர் வந்து திமுக கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஆனா வந்து அவருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. அவர் வந்து தலைமறைவாயிட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாகவே டெல்லியில இந்த நார்காட்டிக்ஸ் தொடர்பான, அதாவது இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் என்ன நடக்குதுன்றத ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்லுங்க சார். இல்ல விஷால், இதை பேட்டர் கொஞ்சம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது இன்டெலிஜென்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இருந்தெல்லாம் வந்திருக்கு. ஓ. அதாவது தேங்காய் துருவின தேங்காயில இந்த போதைப் பொருளுக்கு கடத்துறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஆஸ்திரேலியால இறங்கினாலே மோப்ப நாய் சுத்தின்றுவாங்க. அதுவும் இந்தியாவிலேருந்து வர எந்த ஃப்ளைட் வந்தாலும் பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா செக் பண்ணுவாங்க. நீங்க கையில ஊறுகாய் இருகாலாம் கொண்டு போதா வெளில வையுமாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம் இதுல போதைப் பொருள் வருதோன்னு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்கு பாருங்க. அதாவது இந்த பர்ட்டிகுலர் போதைப் பொருள் வந்து ஸ்வீடோஃபிரிட்ரைன்ங்கிறாங்க. ஸ்வீடோஃபிரிட்ரைன் தான் இந்த போதைப் பொருள். இதை வந்து தேங்காய் துருவி, அது தேங்காய் பவுடர் சொல்லுவாங்க பாருங்க, அதுல கலந்து இதை கொண்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்திருக்கு. அதுல இதை தவிர்த்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் அமெரிக்காவோட யுஎஸ் ட்ரக் இருக்கு பாருங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, அவங்களும் தகவல் கொடுத்துருக்காங்க. பல நாளா இவங்க ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அதுல வந்து மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தான் கொஸ்டின் வருது. இப்போ 3 பேரை பிடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. பல கோடி ரூபாய்க்கு இருக்குது. அதுல இவர் வந்து இப்போ ஒருத்தரை பத்தி தான் ரொம்ப இதுவா சொல்றாங்க. அதான் நீங்க குறிப்பிட்ட பேர், அவர் பேர் வந்து சாதிக். இப்ப இவர் வந்து ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்ப மார்ச் மாசத்துல கூட ஒரு படம் வெளியே இருக்கிறது சொல்றாங்க. அப்ப அதனால இது கொஞ்சம் மேட்டர் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதாவது முன்னணியில் இருப்பது யார், பின்னணியில் இருப்பது யார், அடுத்து இவங்க பல தயாரிச்ச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல சில டிஎம்கே பிரமுகர்கள்லாம் அந்த திறப்பு விழாலையோ கேசட் விழாலையோ இதெல்லாம் கலந்து கொண்ட மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் வருது. ஸோ இதுல யாரு என்ன நமக்கு புரியல. ஆனா டெஃபினட்டா இது ஒரு பெரிய விஷயங்க. இது இன்டர்நேஷனல் லெவல்ல அதை மானிட்டர் பண்ணி நேஷனல் கண்ட்ரோல்ஸ், நம்ம நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ பார்க்குறாங்க. இப்போ நம்ம பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டாரு, இவர் தான் இந்த சாதிக்கு தான் இவர்ன்ட்டாரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு இவர் சொல்றாரு. அண்ட் அதை தவிர்த்து இந்த மாஸ்டர் மைண்ட் பின்னாடி ஒரு என்ஆர்ஐ இருக்காரு. அதுல வந்து இதுல என்ஆர்ஐக்களும் இருப்பாங்க. இதுல நம்ம ஜாஃபர் சாதிக் இவர் ஃபிலிம் ப்ரொடியூசர், இவர் பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற ஒரு சம்பவம். ஏன்னா ட்ரக் மேட்டர்ல பாருங்க, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ட்ரக்கு, டெரரிசம் இதெல்லாம் கனெக்டடுங்க. அதுல இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் பேச்சு வரும்பொழுது இந்த மேட்டர் கொஞ்சம் பெருசாயிட்டு வருது. இதுல எந்த பக்கம் வெடிக்கும் தெரியாது. இப்போ அப்படி யாரா பிடிபட்டு
நாங்க இவருக்கா வேலை செய்யறோம், அவருக்கா வேலை செய்யறோம், ஏதாவது பெரிய பேர் எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. அப்ப தேர்தல் முன்னாடி இது ஒரு பெரிய இதாயிடும், பெரிய கான்ட்ரவர்சியா போயிடும். அதனால போக போக நம்ம பார்க்கணும் என்ன தகவல்லாம் வந்துட்டு இருக்கு, யாருங்க என்னங்கன்னு. ஆனா இதுவரையில் வந்திருக்கிற இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. இல்ல சார், இப்போ இந்த நார்காட்டிக் கண்ட்ரோல் போர்டு இருக்குல்ல சார், இவர்கள் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க? உதாரணத்துக்கு இடி இருக்கு, அதே மாதிரி வந்து இன்கம் டாக்ஸ் இருக்கு, என்ஐஏ, இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. குறிப்பா இந்த நார்காட்டிக் பியூரோ வந்து எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க? எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும் சார் இந்த சம்பவம்? இல்ல பாருங்க, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவாங்க. ஏன்னா சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் கீழே நீங்க கைதி ஆகலாம். அதுல தண்டனை பயங்கர தண்டனை இருக்கு. அதுல சில தண்டனை பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கூட இருக்குது. நீங்க ரொம்ப பெரிய இதுல வந்தீங்கன்னா அதுல கூட போகலாம் மேட்ரு. ஏன்னா இது இட்ஸ் a வெரி பிக் திங். அது ஒன்று. ரெண்டாவது இதுல கட்டாயமா மணி ட்ரையல் வருங்க. ஏன்னா நார்காட்டிக்ஸ்னாலே பாருங்க, ஒரு குறைஞ்ச 100 கோடி 200 கோடி 300 கோடி 500 கோடி 1000 கோடின்னு பேசுவாங்க. அப்ப மணி ட்ரையல் வந்துச்சுன்னா அந்த மணி ட்ரையலை ட்ராக் பண்ணா இடி வந்துருங்க. அப்ப இடி என்சிபி ரெண்டும் சேர்ந்துட்டாங்கன்னா மேட்டர் பெருசா போகும். இப்ப மணி ட்ரையல் வந்துன்னா யாரை வேணா கைது செய்யலாம். இவங்களுக்கு முன்னணியில் இருக்கிறவங்க, பின்னணியில் இருக்கிறவங்க, கையாட்கள், இதுல யாரோ ஒருத்தர் பணம் போடுறாங்க, பணம் போட்டுட்டு அது இது பண்றாங்க. அந்த பணம் திருப்பி இவர் இப்ப இவர் பேர் அடிபடுற பேர் இவர் படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இதுக்கு யார் ஃபைனான்சர்ஸ்? இப்ப இதுக்குள்ளெல்லாம் போவாங்க உள்ள. சார், ஆனா இப்ப இது நீங்க சொல்றதுபடி பார்க்கும்போது இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனாலதான் திமுக வந்து உடனே அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்களா? ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மாதங்களுக்கு மேல வந்து அமைச்சராகவே தொடர்ந்துட்டு இருந்தாரு. அப்ப இவரை உடனே நீக்கிறதுக்கான காரணம் இந்த சீரியஸ் வந்து திமுகவுடைய தலைமைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம பிரமுகர்கள் யாராவது இதுல இவர்கிட்ட சிக்கியிருப்பாங்க. அதுல யாராவது இவங்க கிட்ட அந்த மாஸ்டர் மைண்ட் இவங்க கிட்ட இருக்கிற பெரிய தலைவர் கிட்ட இருக்கிறவங்க அங்க எங்கேயா மணி ட்ரையல் வந்துருச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இப்ப என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஸ்கேம் கேம்னா உடனே ஆளுங்கட்சிக்காரங்க இன்வால்வ்டுன்னு ஒரு இது இருக்குது, இம்ப்ரெஷன். அதனால தான் கொஞ்சம் எல்லாரும் பயப்படுறாங்க. இவர் கேஸ்ல உடனடி, ஏன்னா போதை பொருள்னு வந்துச்சுன்னா பாருங்க, இந்த போதை பொருள் எங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகுதா, நியூசிலாந்து போகுதா, இல்ல தமிழ்நாட்டிலேயும் மும்பையிலயும் டெல்லியிலயும் இந்த போதை பொருட்கள் விற்பனை ஆகுதா, அது மூலமா பணம் கலெக்ஷன் ஆகுதா, இது மாதிரி பல விஷயங்கள் வந்துருங்க இதுல. அதாவது பல டைமென்ஷன்ஸ். அதெல்லாம் வந்துருச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு டிஃபெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதுல ஒன்றும் பெரிய புள்ளிகள் பேர்லாம் வந்துச்சு வச்சுக்கோங்க. இல்ல அவங்க கூட இருக்கிற மாதிரி போட்டோ. இப்பெல்லாம் ஒரு போட்டோவே போருமே. அவர்கிட்ட இருந்தாரு, புகைப்படம் எடுத்துட்டாரு, இதை எடுத்துட்டாரு, அதை எடுத்துட்டாரு. எல்லாமே இப்ப பாருங்க ஒரு இது கிளம்பிடும். இதுல ஒரு கான்ட்ரவர்சி வந்துடும். அதனால தான் உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பட் டெஃபினெட்லி இது பாருங்க, இது கொஞ்சம் பெருசா தான் போகுது. ஆனா இதுல ஏன்னா இன்னொரு 3 பேர். சந்தேகம் இருக்கு சார். என்னன்னா இப்ப ஜாஃபர் சாதிக் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய குடும்பத்துக்கு நெருக்கமானவர் அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பாக்குறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கும் திமுகவுடைய குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ரொம்ப க்ளோஸா இருக்காரு அப்படின்னும் போது இந்த விஷயம் வெளியில வந்ததுனால தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்போ? இல்ல நடவடிக்கை எதனால எடுத்திருக்காங்க, ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வருமோன்னு. ஒண்ணும் இல்லைங்க பாருங்க, தொடர்பு எவ்வளவு இருக்குதோ அது அப்புறம், அது விசாரணைக்கு அப்புறம் தெரியும். இப்போ போட்டோ வந்துச்சுனாலே இப்ப பிரச்சனை ஆயிடும் இல்லைங்க. இது ஏதாவது அவங்களோட சோஷியல் ஃபங்க்ஷன்ல இருக்காங்க, இல்ல ஒரு பட திறப்பு விழால இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோட இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற அந்த குடும்பத்தினர் யாராவது ஒருத்தர்கிட்ட நிக்கிற மாதிரியோ உட்கார்ற மாதிரியோ போட்டோ வந்துருச்சு வச்சுக்கோங்க, அதுவே ரொம்ப டேமேஜிங்கா போகும். எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, போட்டோ வந்த பிற வர கான்ட்ரவர்சி செகண்டரி. மணி ட்ரையல்ல எங்கேயா மாட்டிச்சு வச்சுக்கோங்க, அதுல நீங்க எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சரி, போட்டோனா நீங்க சொல்லலாங்க, திறப்பு விழாவில் எனக்கு எதுவும் தெரியும், அவர் கூப்பிட்டாரு, நான் போனேன், ஏதாவது திறந்து வைக்க சொன்னாரு, ஒரு கேசட் வெளியிட சொன்னாரு, கேசட் வெளியிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். பட் மணி ட்ரையல் வந்துருச்சு வச்சுக்கோங்க, அதுல மணி ட்ரையல்ல ஒரு ஆதாரம் கிடைச்சதுன்னா, ஏன்னா இந்த பாருங்க ஒண்ணுங்க, படப்பிடிப்புல எல்லாம் இப்ப பணம் எக்கச்சக்கமா தேவைப்படுது. ஃபில்ம் ப்ரொடக்ஷன்ல படம் தேவைப்படும். ஆனா இப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன்ட் ஆயிடுச்சு. முன்ன பாருங்க எல்லா ஃபைனான்சர்ஸ் கொடுப்பாங்க. அதுல ஒன்றும் பெரிய ஒரு கமர்ஷியல் ஆப்ரேஷன் மாதிரி இருக்காது. பர்சனல் ஒன் டு ஒன் இருக்கும். இப்போ என்ன ஆகுது பாருங்க, எல்லாமே கம்பெனிஸா ஆயிடுது. ஒப்பந்தம் போடுறது, கடனை வாங்குவது, வங்கியிலேருந்து கூட படம் எடுக்கிற, கடன் வாங்கி படம் எடுக்கிற கேஸ் எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய பேனர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய செட்டப் அவங்களுக்கு. அதில் லீகல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பணம் எங்கேருந்து வருதுன்னு இருக்கும், கடன் எங்கேருந்து வாங்கினா எல்லாம் இருக்கும். இப்போ 300 கோடி 500 கோடி படங்கள்லாம். பட் சில சின்ன பட தயாரிப்பாளர்கள் இருக்காங்க பாருங்க. அதாவது பெரிய கம்பெனி கிடையாது, சொந்த இதுலயே பண்றான். அவங்களுக்கு இந்த மாதிரி பணம் யார் கொடுக்குறாங்க? எப்படி அவங்க அதுக்கு பணத்தை கொடுக்குறவங்க இவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க என்ன? இல்ல அந்த படத்தை பணம் இப்ப படம் எடுக்கிற மாதிரி காமிச்சிச்சுன்னா அது கருப்புலேருந்து வெள்ளை ஆயிடும்.
பிளாக்ல இது ஒயிட் ஆகிறதுக்கு ஒரு ராக்கெட்ஸ் இருக்குதா? நான் குறிப்பிட்ட தமிழ்நாடு சொல்ல, மும்பையிலேயே எடுத்துக்கலாம். மும்பையா இருக்கலாம், நம்ம தெலுங்கு படமா இருக்கலாம், மலையாள படமா இருக்கலாம், கன்னடம். ஏன்னா இப்போ சதர்ன் ப்ரொடியூசர்ஸ் எல்லா படமும் எடுக்கிறாங்க. அதனால இதோட இது போக போக உங்களுக்கு விஷால் இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் மேட்டர். சரி, இப்போ ஜாஃபர் சாதிக் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய மனைவி ஒரு படத்துக்கு வந்து தயாரிச்சிருக்காங்க, மங்கை அப்படின்ற படத்துக்கு. அப்போ நேரடியாகவே அந்த பணம் வந்து அவங்களுக்கு போயிருக்குன்னு அப்படின் போது இந்த ஒரு மையத்தை வச்சு, இந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சு கூட நார்காட்டிக்ஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஃபேமிலியோ இல்ல உதயநிதி அவர்களையோ வந்து விசாரணைக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? பாருங்க, வாய்ப்புகள் இருக்கிற, அதாவது எல்லாரையும் விசாரணைக்கு இவங்களை கூப்பிட மாட்டான்னு சொல்ல முடியாது. இவங்கள தான் கூப்பிடுவான்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ இப்போ நீங்க இப்போ குறிப்பிட்ட ஒரு சொல்றீங்க, ஒரு படம் தயாரிச்சிருக்காங்க, அதுல நம்ம ஸ்டாலின், நம்ம உதயநிதி ஸ்டாலினோட மனைவி ஒரு படம் வந்து சொல்றீங்க. பட் அதுக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணாங்க, என்ன டீட்டெயில்ஸு? ஏன்னா இப்போ இந்த இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இடியும் இதில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவும் இந்த பண ட்ராக்கிங் பண்ண பார்ப்பாங்க, ட்ராக் பண்ண. இப்போ பாருங்க, நீங்க தொடர்ந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போயிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காலேருந்து டிப்ஸ் வருது, ஆஸ்திரேலியால டிப்ஸ் வருது. இதுல இப்ப நீங்க குறிப்பிட்ட பேரெல்லாம் வருது இதுல. அப்போ இதை ஏன்னா முதல்ல இனிஷியல் பணம் யாராவது போடணுமே இதுக்கு. இப்போ இது போதை தொழில் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ரூபா போட்டா அதுல நீங்க வந்து 5 கோடி ரூபாய் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரேடு இது. அதுல ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது, சில வெளியிலேருந்தெல்லாம் வருது. இந்த சைடு தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்த சிங்கப்பூர் சைட்லேருந்து வரும், தாய்லாந்து சைட்லேருந்து வரும். இது மாதிரிலாம் பல இது இருக்குதுங்க. ஆனா இப்ப கண்காணிப்பு அதிகமாயிடுச்சு. ஒன்று பாருங்க, உலக அளவில் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு அதிகமாக இருக்கு. அண்ட் அமெரிக்கா போல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, விஷால் இதில் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, யார் இந்த ட்ரேட்ல இருக்காங்களோ, யாரை இன்வால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கே தெரியாது இது எந்த ட்ரேடில் இவ்வளோ பணம் வருதுன்னு. அங்கதான் மாட்டிக்கிற சான்ஸ் அதிகம். உங்களுக்கு படத்துக்கு கொடுத்துருவாங்க பணம், இல்லை வேற எதுக்காக பணம் கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது இவங்க பணம், இவங்களுக்கு பணம் எப்படி வந்தது. இப்போ மணி ட்ரெயின்ல இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்த பணத்திலேருந்து நீங்க பணத்தை, அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஒரு பட தயாரிப்புக்கோ இல்லை வேற எதுக்கோன்னா, அப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த நம்பரும் வந்து அதனால வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்களும் இதுக்கு இல்ல, இது சீட்டர், இது ரொம்ப டெஃபினட்டா எங்கேயாவது இப்போ மணி ட்ரெயில் வந்துருச்சு வச்சுக்கோங்க, 5 ரூபா 10 ரூபா பரமாறி இருக்கு, இல்லை எங்கேயாவது போயிருக்கு, அங்கே போயிருக்கு, இங்கே போயிருக்குன்னா கட்டாயம் இதை ட்ராக் பண்ணுவாங்க. காரணம், ட்ரக்ஸ் வந்து ரொம்ப இந்தியாவுக்குள்ளேயே ரொம்ப அதிகமாக பிரச்சனை ஆகிட்டே வருது. பல இளைஞர்கள் இதுக்கு ரொம்ப இதாகிட்டாங்க, அடிமையாகி ரொம்ப அவங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிருக்கு. இதில் அதனால் நடவடிக்கை வந்து ரொம்ப அவசியம். உலக அளவில் பல நாடுகள் ஒத்துழைக்கிறாங்க இதில். இப்போ தேங்காய் துருவி தேங்காய் பவுடர் மாதிரி போகிறதுனா, அந்த மாதிரி தேங்காய் பவுடர் இங்கேயே விற்கிறாங்களா, தமிழ்நாட்டிலே விற்கிறாங்களா, கரெக்டாக தேங்காய் பவுடருங்கிறது. அதனால் இது கொஞ்சம் மேட்டர் சீரியஸ் விஷால், ரொம்ப ரொம்ப சீரியஸ். இப்போ இந்த நேரத்துல யாரை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். இப்போ அரசியல் ரீதியா நம்ம ஒரு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து இன்கம் டாக்ஸ், இடி இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு நெருக்கடிகளை வந்து திமுக சந்திச்சுட்டு இருக்கும்போது, இப்போ இந்த ட்ரக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அரசியல் தளத்துல வந்து எப்படி பார்க்கப்படும் சார்? அது எப்படி பார்க்கப்படும்னா, ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்க. அதாவது நீங்க பணம்னா எங்கேருந்து வேணா பணம் வருதுங்க, எங்கேயாவது பணத்தையும் நீங்க வாங்கிக்கிறீங்க. ஊழல் நிறைய நடக்குது சொல்றோம் நம்ம. அதுல ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில பெரிய இடத்துல இருக்கிறவங்க பேரெல்லாம் வருதுங்கிறாங்க. அப்போ ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, ஓ இந்த தொழிலுக்கும் இவங்க இதுல ஒத்துழைக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஆதாரம், நல்ல ஆதாரம் வரதுக்கு முன்னாடி ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட யாரை பத்தி நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் பல கேள்விகள் எழும்பும் இதுல. திருப்பி திருப்பி என்ன கேள்வி வரும்னா, முன்னணியில் யார், பின்னணியில் யார், இவர்களுக்கு முதல் பணம் பணம் கொடுப்பது யார், அதில் வர ப்ராஃபிட் எப்படி ஷேர் ஆகுது, எங்கெல்லாம் போகிறது, எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம். ஏன்னா இந்த மாதிரி பணம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் போகலாம். இப்போ தாவூத் டயத்துலேயும் பாருங்கள், மும்பையில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி பணம் ஜெனரேட் ஆகிறது பணம் பார்த்தீங்களா, ட்ரக் பணம் எல்லாம் மற்ற பல இதுக்கு போகுதுங்க. அதெல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆல்ரெடி ட்ராக்ஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, போக போக வரப்போகிற நாட்களில் பல திடுக்கிடும் தகவல்கள் கட்டாயம் வரப்போகுதுங்க. ஷாக்கிங்காக இருக்கும். ஓகே சார். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பெரியசாமியோட வழக்கை வந்து நீதிமன்றம் வந்து இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்குடைய போக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு தொடர்ந்த கதை மாதிரி இருக்குதுங்க. இது தொடர் கதை மாதிரி இருக்கு பாருங்க. இதேதான் செந்தில் பாலாஜி கேஸ்ல ஆச்சு. இதேதான் பொன்முடி கேஸ்ல பாருங்க, கேஸை மூடிட்டாங்க, அது திறந்துட்டாங்க கோர்ட்டு. இப்போ துரைமுருகன் கேஸ்லயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பல கேஸ்ல பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா கேஸை மூடுறதுல
ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோர்ட் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இன்வெஸ்டிகேஷன் சரியா செய்யாமே கிளீன் சிட் குடுக்குறீங்க. இது வந்து கட்டாயமா ஆளும் டிஎம்கேக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். என்ன உங்க இப்ப ஸ்டாலினுக்கு என்ன மனசுல ஒரு கேள்வி வரணும். அது இதில் வரலைனாலும் வரணும். என்னன்னா, என்ன நம்ம அமைச்சர் மேலலாம் இந்த மாரி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இப்ப கட்சிக்குள்ள பாருங்க, இளைஞர் அணி, இளம் தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க? எல்லா சீனியர்ஸ் இந்த மாரி ஏதாவது ஒரு இதுல மாட்டிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி இருக்குது. இனிமே வரப்போற ஒரு மறுமலர்ச்சி டிஎம்கேன்னா, அதுல புது ஆளுக்கு வேணும் சான்ஸ். எங்கள மாரி இளைஞர்களுக்கு சான்ஸ் குடுங்க. இந்த மாரி யாருக்கு கான்ட்ரோவர்சி ஏற்பட்டிருக்கோ, யாரு பேர் இந்த மாரி ஸ்கேம்ஸ்ல இருக்கோ, அவங்களுக்கு இது பண்ணாதீங்க. அப்ப டிஎம்கேவோட இப்ப லோக்சபா எலக்ஷன் தேர்தல்ல, பாராளுமன்ற தேர்தல்ல இளைஞர்களுக்கு குடுங்க. புதுமுகத்துக்கு டிக்கெட் குடுங்கன்னு ஒரு பிரஷர் பில்டப் ஆகும். ஸ்டாலின் இளைஞர் மாநாடு சேலத்துல சொல்லிட்டாரு டிசம்பர் மாசத்துல. யாருக்கு டிக்கெட் கிடைக்கிறதோ அவங்க ஜெயிப்பவர்களுக்கு தான் டிக்கெட் கொடுப்போம் சொல்லிட்டாங்க. ஆனா இதெல்லாமும் அதுல இம்பாக்ட் ஆகும். அதாவது நீங்க நல்ல ஃப்ரெஷ் ஃபேஸஸா கொடுங்க, புது பீப்புளுக்கு சான்ஸ் கொடுங்க. பழையவங்கள்லாம் பழைய சீனியர் சொல்றாங்க. ஆனா அவங்க பின்னாடி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் பின்தொடர்ந்து வருகிறது. இதனால டிஎம்கே பேருக்கு ஒரு பெரிய ரிப்பேர் ஆகுது. மக்கள் மத்தியில பல சந்தேகங்கள் கிளம்புறது. என்ன இந்த ஆளுங்கட்சி என்ன வெறும் பணம் பண்றதுலே இருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லைங்க. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை தந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.